Hello viewers, welcome back to my channel Jayanthi Nagarajan sir. இன்னைக்கு நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம் தான் பார்க்க போறோம். புளி பேஸ்ட் ஈஸியா எப்படி வீட்ல பண்ணலாம்ங்கறத பார்க்க போறோம். இதல வந்து திருப்பி கொதிக்க வைக்கணும், சுண்ட வைக்கணும் அந்த மாதிரி எதுவுமே இல்ல. ஜஸ்ட் குக்கர்ல வேக வச்சு மிக்ஸில அரைச்சு அப்படியே ஸ்டோர் பண்ண போறோம். 3-4 மாசம் வரைக்கும் ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம், ஒண்ணுமே ஆகாது. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி புளி பேஸ்ட் பண்ணதுலேருந்து எனக்கு கிச்சன் ஒர்க் வந்து ஒரு 50% குறைஞ்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். டெய்லி காலம்புற புளியை நினைக்கணும், அது ஊறணும், வெந்நீரில் நினைக்கணும், அந்த மாதிரி டென்ஷன்லாம் இல்லை. அந்த மாதிரி சட்னி, தொக்கு எல்லாத்துக்கும் டக்குன்னு ஈஸியாக மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம், மசியாமலாம் இருக்காது. ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்குது. நம்ம மாதம் புளி வாங்குறதுனா அட்லீஸ்ட் ஒரு 1/4 கிலோவாவது நம்ம வாங்குவோம். பட் இந்த மாதிரி புளி பேஸ்ட் ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ பண்ணி வச்சிடணும்னா அது 2-3 மாதத்துக்கு நமக்கு வரும். ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்குது. புளி உடம்புல சேர்றதும் கம்மியாக இருக்குது. எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ரெசிபி இது. செய்யறதும் நான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் சிம்பிளாக எப்படி ஈஸியாக பண்ணுறதுங்கிறத சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புளி பேஸ்ட் செய்யறதுக்கு நான் 1/4 கிலோ பழைய புளியும் 1/4 கிலோ புது புளியும் எடுத்துட்டுருக்கேன். பழைய புளி வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கும், புளிப்பு டேஸ்ட் அதில் அதிகமாக இருக்கும். புது புளினா வெள்ளையாக இருக்கும், கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும், ப்ரௌன் கலராக, கொஞ்சம் ஸ்வீட்டும் புளிப்பும் கலந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டையும் 1/4 கிலோ போட்டு பண்ணும்போது காம்பினேஷன் கரெக்டாக வந்த மாதிரி இருந்தது. உங்களுக்கு டிஷ் வந்து ரொம்ப லைட் கலராக வேணும்னா ஃபுல்லாக புது புளி போட்டுக்கலாம், இல்லைனா ஃபுல்லாக பழைய புளி கூட போட்டுக்கலாம். இப்போ நான் 1/4 கிலோ பழைய புளியும் 1/4 கிலோ புது புளியும் போட்டிருக்கேன். இப்போல்லாம் புளியில் கொட்டையெல்லாம் வருது இல்லை, சின்ன சின்ன பிட்டாக நம்ம பிச்சு போட்டுட்டு ஒரே ஒரு தடவை இதை தண்ணியில் ஒரு வாஷ் கொடுத்துட்டு முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டு நம்ம குக்கரில் 2 விசில் விட்டு வைக்க போகிறோம். நான் குக்கர் பாத்திரத்தில் தான் புளியே சின்ன சின்ன பீஸா பண்ணி போட்டுருக்கேன். முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டு சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுட்டு இதை வந்து நம்ம குக்கரில் 2 விசில் விட்டு எடுக்க போகிறோம். ஒரு விசில் வந்துடுத்து, 2 விசிலும் வந்துடுது. நான் முழுகிற வரைக்கும் தான் தண்ணி ஊற்றினேன். நிறைய தண்ணி ஊற்றினோன்னா ரொம்ப பொங்கி வழியும். ஸோ முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றினாலே லைட்டாக கொஞ்சம் லீக் ஆக தான் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுத்து புளி. இப்போ இதை நம்ம நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சா தான் நம்ம மிக்சியில் அரைக்க முடியும். இப்போ நீங்கள் ஃபில்டர் பண்ணி ரொம்ப ஃபைனாக உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு வடிகட்டியில் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம் மிக்சியில் அரைக்கிறதுக்கு முன்னாடி. அது வந்து கொஞ்சம் வேஸ்டேஜ் இருக்கும். மிக்சியில் அரைச்சோன்னா கொஞ்சம் கூட வேஸ்டேஜே இருக்காது. இப்போ நான் ஆறுறதுக்காக இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நமக்கு புளி ஆற இன்னும் அந்த தண்ணிலாம் நல்லா அப்சார்ப் ஆகி நல்ல திக்காகிடும். உங்களுக்கு நல்ல சூப்பர் அந்த கொஜ்ஜுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நல்ல டேம்ரன் பேஸ்ட் கிடைக்கும். இது நம்ம சமையலுக்கு மட்டும் இல்லை, இந்த நார்த் இண்டியன் டிஷ்க்கெல்லாமும் டேம்ரன் பேஸ்ட் வேணும், டேம்ரன் வாட்டர் வேணும், ஸ்வீட் சட்னி பண்ண எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நல்லா ஆறிடுத்து இதை நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். நல்ல ஸ்மூத் ஃபைனாக வேணும்னா நம்ம அரைக்காமல் இதை ஒரு ஜூஸ் வடிகட்டியில் இந்த பல்ப்பை போட்டு கையால் தேய்ச்சி ஃபில்டர் பண்ணோன்னா ஃபைனாக நமக்கு கிடைக்கும். நான் வந்து மிக்சியில் அரைச்சி அப்படி தான் பண்ண போகிறேன். இப்போ நான் மிக்ஸி ஜாரை ஹாஃப் வரைக்கும் ஃபில்லப் பண்ணிவிட்டு இதை ஜஸ்ட்டு பல்ஸ் தான் பண்ணும். ரொம்ப போட்டு அரன்னு அரைக்க வேணாம். ஒரு 4 பல்ஸ் பண்ணாலே இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் ஆகிடும். நம்ம நல்லா வேக வச்சிட்டோம் இல்லையா குக்கரில் 2 விசில் விட்டு. ஸோ நல்ல பேஸ்ட் ஆகிடுது. இதில் வந்து உங்களுக்கு வேஸ்டேஜே சுத்தமாக இருக்காது. நம்ம புளியை ஊற வச்சு கரைச்சோன்னா வேஸ்டேஜ் இருக்கு இல்லையா, இதில் எல்லாமே நமக்கு கிடைக்கும். இப்போது ஒரு ஃபுல் 1/2 லிட்டர் பாட்டில், இதான கட்டாயமாக கிளாஸ் பாட்டிலில் தான் ஸ்டோர் பண்ணணும். ஒரு பேட்ச் அரைச்சி 1/2 லிட்டர் பேஸ்ட் கிடச்சிருது. இன்னொரு பேட்சை இப்போ நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நல்ல நிறைய காணும், டேஸ்டியாக இருக்கும், வேலை ரொம்ப கம்மியாகும். இதெல்லாம் தான் இதோட அட்வான்டேஜஸ். இப்போ இன்னொரு பேட்சும் நான் அரைச்சிட்டேன். அதை இன்னொரு கண்டெய்னரில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ புளி அரைச்சதுக்கு
ஒரு அரை கிலோ பாட்டில் ஃபுல்லாக புளி பேஸ்ட் கிடச்சிருக்கு. 1 லிட்டர் பாட்டிலில் ஒரு ஹாஃப், கிட்டத்தட்ட 3/4 கிலோ அளவுக்கு புளி பேஸ்ட் நமக்கு கிடச்சிருக்கு. 3/4 to 1 kg அளவுக்கு. இப்போது நான் ஃபில்டர் பண்ணல இல்லையா, இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஒரு அரை டீஸ்பூன் புளி பேஸ்ட்டை நம்ம தண்ணியில் போட்டுட்டு ஜஸ்ட்டு கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம வடிகட்டினோன்னாக்க நமக்கு கிளியரான புளி தண்ணி கிடைக்கும். அந்த ஸ்டேஜில் வடிகட்டுறதோட யூஸ் பண்ணும்போது இப்படி வடிகட்டினோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நமக்கு சக்கை கிடைக்கிறது, புளி தண்ணி ஈஸியாக நம்ம பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஈஸி இல்லையா? 1/4 கிலோ 2 புளியும் வாங்கி, இல்லை ஏதாவது ஒரு புளியை 1/4 கிலோவோ 1/2 கிலோவோ வாங்கி குக்கரில் போட்டு முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றி 2 விசில் விட்டு ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி ஸ்டோர் பண்ணோம். அவ்வளோதான். கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைக்கணும். ஜஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ப்ரிசர்வேட்டிவாக ஆட் பண்ணும். புளியே ப்ரிசர்வேட்டிவ் தான். இது நம்ம புளி காய்ச்சல் பண்ண எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல். இந்த மிக்ஸி ஜார் அலம்பினதே எனக்கு எவ்வளோ புளி தண்ணி கிடச்சிருக்கு பாருங்கள். அவ்வளோ எக்கனாமிக்கலாக இருக்கும். நிறைய புளி தண்ணி நமக்கு கிடைக்கும். ஈஸியான ரெசிபி தான் இது. நான் ரொம்ப ஃபில்டர் பண்ணி திருப்பி கொதிக்க விட்டு அந்த மாதிரிலாம் காம்ப்ளிகேட் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். இதுவே கட்டாயமாக இதை ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா 3 மாதத்துக்கு கெட்டே போகாது. ரொம்பவே நல்லாயிருக்கும். மேற்கொண்டு கூட இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் தானே வைக்கிறோம், எவ்வளோ நாள் வேணுமோ வச்சுக்கலாம். அப்படி உங்களுக்கு ரொம்ப ஃபைனாக தான் வேணும்னா புளியை வேக வச்சு ஆற வச்ச உடனே மிக்சியில் அரைக்காமல் இந்த மாதிரி ஒரு ஏனத்தில் இந்த மாதிரி ஜூஸ் வடிகட்டி வச்சு இந்த வெந்த புளியை இதில் போட்டு கையால் நல்லா தேய்ச்சி, கரண்டியாலேயோ கையாலேயோ தேய்ச்சி விட்டு நம்ம ஃபில்டர் பண்ணோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்.